Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவினுடைய அதாவது தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு விருப்ப மனு 5வது நாளாக வழங்கப்படுகிறது. இங்கு ஏராளமானோர் விருப்ப மனுவை பெற்று பூர்த்தி செய்வதற்காக குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 5வது நாளாக தலைமையகம் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 82 மாவட்டங்களிலிருந்து மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்ற கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள் என அனைவருமே குவிந்து விருப்ப மனுக்களை அளித்து வருகிறார்கள். விருப்ப மனுக்களை பெறுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் செம்மலை, வைகை செல்வன், கோகுல இந்திரா, அதே போன்ற கரூர் சின்னசாமி, அதே போன்ற ரத்தினவேல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர், அதே போன்ற செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் இங்கு இருக்கிறார்கள். அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஆர்வத்தோடு குவிந்து விருப்ப மனுக்களை அளித்து வருகிறார்கள். அந்த விருப்ப மனுக்களில் ஏற்கனவே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பூர்த்தி செய்து முறையாக கொடுக்கிற பொழுது அதனை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அதே போன்று அதிமுகவுடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே இதற்காக மனுக்கள் பெறுவதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு கவுண்டர்களிலே டிடி வரைவோலையை 15,000 ரூபாய்க்கு எடுத்து அவர்கள் அதற்கான அந்த சிலிப்பிலே பூர்த்தி செய்யப்பட்ட அந்த படிவத்தை கொடுத்த பிறகு அந்த விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. பெறப்பட்ட விண்ணப்பத்தில் அவருடைய பெயர்கள், தொகுதியுடைய பெயர், தனி தொகுதியாக இருந்தால் தனி தொகுதி, பொது தொகுதியாக இருந்தால் பொது தொகுதி, அதே போன்ற அந்த தொகுதியினுடைய குறியீட்டு எண், அவருடைய முழு முகவரி, அதே போன்ற கழகத்தில் ஏற்கனவே பணியாற்றி இருக்கக்கூடிய விவரங்கள், கழகத்திற்காக அவர்கள் என்னென்ன பணிகள் எல்லாம் மாற்றியிருக்கிறார்கள், என்னென்ன போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள் போன்ற பல்வேறு விவரங்கள் பூர்த்தி செய்து முறையாக சமர்ப்பிக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மக்கள் இயக்கம் 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட மாபெரும் இயக்கம். தேர்தல் என்று வருகிற போது முதல் முறையாக தேர்தல் களத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கான பணிகளை தொடங்கும். இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக 2.5 கோடி தொண்டர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு கடந்த 11ஆம் தேதி வெளியிடப்பட்டது. 15ஆம் தேதி 12 மணிக்கு தொடங்கிய உடனே அன்று விறுவிறுப்பாக ஏராளமானோர் குவிந்து விருப்ப மனுக்களை பெற்றார்கள். அதே போன்று 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, இன்று 19ஆம் தேதி, 23ஆம் தேதி மாலை 5 வரை இந்த விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. விநியோகம் செய்யக்கூடிய அந்த விருப்ப மனுக்கள் 23ஆம் தேதி மாலை 5 மணி வரை தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் அதற்காக பெறுவதற்காக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் வழங்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக தமிழ்நாட்டில் இருந்தும், பாண்டிச்சேரியில் இருந்தும், கேரளாவில் இருந்தும் ஏராளமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் இன்றைக்கு ஆர்வத்தோடு இந்த அதிமுக தலைமை அலுவலகம் முழுவதுமாக அதிமுக நிர்வாகிகள் நிரம்பி வளைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமானோர் இந்த மனுக்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உற்சாகமாக தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிக்கான விருப்ப மனுக்களை அளிப்பதோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தங்கள் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று கழக நிர்வாகிகள் அந்த விருப்ப மனுவிலே அவர்கள் குறிப்பிட்டு அதனையும் அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுரேஷ்.